ஆக்சுவலி கேம் ஆஃப் த்ரோனோட முழுமையான கதையுமே ஜார்ஜ் ஆர் மார்டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாவல் ரைட்டர் இயர் 96ல அவரே எழுதி ரிலீஸ் பண்ண தி வேர்ல்ட் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் அப்படின்ற நாவல் உள்ள கதையை தான் நமக்கு வெப் சீரிஸா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கதை எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் அவர் சின்ன வயசுல நியூ ஜெர்சில இருக்கக்கூடிய பியாண்ட்ற இடத்துல தான் வாழ்ந்திருக்காரு. அவர் இருந்த காலனில நாய் வளர்க்கக்கூடாதுன்றது ஒரு ரூலா இருந்திருக்கு. பட் அந்த வயசுல இவருக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நாய் வேணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண அழுதுகிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கி தரலான்னு ஒரு பெட் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பட் இவருக்கு அங்க ஆமை பிடிச்சிருந்ததுனால 2 ஆமையை வாங்கி தந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு டாய் கோட்டைக்குள்ளக்க அந்த 2 ஆமையை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா வித்தின் ஃபியூ டேஸ்ல 2 ஆமையில ஒரு ஆமை இறந்து போயிருது. இவருக்கு ஏனே புரியல. பட் இருந்தாலும் அந்த வயசுல அவரோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இந்த கோட்டைக்காக 2 ஆமையுமே சண்டை போட்டிருக்கோம், விளைவு ஒரு ஆமை இறந்துருச்சு, இன்னொரு ஆமை கிங் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா சத்தியமா அந்த டயத்துல தன்னோட 43வது வயசுல இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாவல் எழுதுவேன்னு சொல்லி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அதுதான் தி வேர்ல்ட் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர்.